தற்போது திரைப்படங்களை பற்றி மக்கள் ஆர்வமாக பார்க்கிறார்களோ இல்லையோ, அதனுடைய வசூல் நிலைமைகளை குறித்து அறிந்து கொள்வதில் ரொம்பவே பலருக்கும் விருப்பமான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக உச்சபட்ச நடிகர்கள் நடித்த படங்களுடைய வசூல் ஒரு மிகப்பெரிய செய்தியாகவும் கூட நாம் பார்க்க முடிகின்றது. தற்போது இந்தியன் 2வை பின்னுக்கு தள்ளிய ராயனுடைய 10 நாள் முடிவில் வசூல் என்னங்கிற தகவல் தான் இன்றைக்கி பிரபலமாக பேசப்படுகின்றது. ராயன் திரைப்படம் எவ்வளவு மிக முக்கியமோ அதன்படி அந்த படத்தினுடைய வசூல் இதுவரை இல்லாத அளவிற்கு அது அதிகரித்திருக்கிறது. அதன்படி தான் உலக அளவில் அது எவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இந்த விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனத்தில் தனுஷ் என்பவர் அதனுடைய கதாநாயகன். தனுஷுக்கு தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு நடிகர். அவருடைய நடிப்புகளை பற்றியும் யதார்த்தமான மொழிகளை பற்றியும் எல்லோருக்கும் தெரியும். எப்போதும் அவர் இந்த படத்தில் ஒரு எழுத்தாளர், மற்ற ஸ்கிரிப்டுகளையும் ஏராளமான பாடல்களையும் அவர் எழுதி தான் இருக்கிறார். ராயன் என்ற கேங்ஸ்டார் பழிவாங்கும் நாடகத்தினுடைய கதையை தான் அவர் எழுதியுள்ளார். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் பாதியை விட 2ஆம் பாதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக திரைக்கதை அமைக்கப்பட்டது என்று ஒருவர் சொல்ல வேண்டும். படத்தின் கரு புதுசில்லை, ஏற்கனவே எல்லா இதுலேயும் வந்த கருவாக இருந்தாலும் தனுஷ் அதை ஒரு எழுத்தாளராக கையாண்ட விதம் வித்தியாசமானது மற்றும் மிகவும் ஈர்க்கக்கூடியது. குறிப்பாக 2ஆம் பாதியில் ஏராளமான சதி திருப்பங்களை கொண்டுள்ளது. ஒரு எழுத்தாளராக அவர் செய்திருப்பது மற்ற நடிகர்களுக்கு, குறிப்பாக காளிதாஸ், சந்தீப் மற்றும் துஷாரா ஆகியோருக்கு மாமிச பாத்திரங்களை வழங்குவதை உறுதி செய்கின்றது. மிக முக்கியமாக இதில் எஸ்.ஏ. சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன், சந்தீப் கிஷன், காளிதாஸ், ஜெயராம், துஷ்ரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார், அறந்தாங்கி நிஷா, இப்படி ஒரு பெரிய கூட்டமே நடித்திருக்கிறார்கள். இந்த படம் ராயன் என்ற இளைஞனை பின்தொடர்கின்றது. அவன் தனது குடும்பத்தினுடைய கொலைகாரர்களை தேடும் வகையான கதை. தனுஷ் எழுதிய இந்த படத்தினுடைய நடிகர் ராயனும் நடித்துள்ளார். இது வெள்ளிக்கிழமை திரையரங்கில் வெளியானது. ராயன் படம் தனுஷ் இயக்கும் 2வது படமாகவும் 50வது படமாகவும் இருக்கிறது. எஸ்.ஏ. சூர்யா, பிரகாஷ் ராஜ், ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்வராகவன், சந்தீப் கிஷன், காளிதாஸ், ஜெயராம், துஷ்ரா விஜயன், அபர்ணா பாலமுரளி இவர்கள்லாம் நடித்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். காஞ்சனா மரியன், அத்ரங்கிரே படங்களை தொடர்ந்து தனுஷனும் இசையமைப்பாளர் 4வது முறையாக இணைந்துள்ளார். இந்த படத்தினுடைய வசூல் இப்போ நம்ம கேட்டது தான். ராயன் திரைப்படம் 8 நாட்களில் 114 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது. இதன் மூலம் வேகமாக 100 கோடி வசூல் செய்த தனுஷுடைய திரைப்படம் என்ற சாதனை. ராயன் படம் 9 நாட்களில் உலக அளவில் செய்துள்ள வசூல் குறித்து தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதன்படி உலக அளவில் இதுவரை 110 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது என தகவல்கள் வந்திருக்கின்றது. இந்த 110 கோடி அப்படிங்கிறது இந்தியாவை தாண்டி இந்தியாவினுடைய பல மாநிலங்கள், யூரோப்பிய யூனியன்கள், அரபு நாடுகள், அமெரிக்கா, எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ தமிழர்களும் பார்ப்பார்கள், மற்றவர்களும் பார்ப்பார்கள். மாவட்டங்கள்லாம் 114 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது. ஒரு குறுகிய காலத்தில் 10 நாள் முடிவில்ங்கிறது இது ஒரு பெரிய ஏற்றம். தமிழ் திரையுலகத்தில் நடிகர்களுடைய சம்பளம் அப்படித்தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. உதாரணத்துக்கு நடிகர் விஜய் 110 கோடி ரூபாய் மற்றும் தெலுங்கு படத்தினுடைய காப்பிரைட்ஸ் எல்லாமே அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அஜித் போன்றவர்கள் அந்த வரிசையில் இவரும் தற்போது 2ஆம் இடம் வந்திருக்கிறார். இனி இவருடைய சம்பளம் இதுவரை 25 கோடி ரூபாய் என்கின்ற அளவிற்கு இருந்தது. அது 6 கோடி, 10 கோடி, 15 கோடி என்று இனி அது 50 அளவிற்கு மேல் எகிரும் என்று சொல்கிறார்கள். இந்த படத்தினுடைய வசூலை பார்த்துட்டு அவருடைய நடிப்பு, அவருடைய சொந்தமான ஸ்கிரிப்ட், இந்த எழுத்தாளர் கதை அமைத்த விதங்கள். சன் மூவிஸ் எப்பவுமே ரஜினிகாந்தை வைத்து பெரிய வருமானம் பார்த்தார் கலாநிதி மாறன். தற்போது அவருடைய இந்த மகுடத்தில் இந்த படத்தினுடைய வசூல் மீண்டும் ஒரு மரகத கல்லாக ஜொலிக்கப் போகின்றது. செல்வம் அவருக்கு அதிகமாக தேடி அவரை சென்று கொண்டே தான் இருக்கின்றது. இதில் 2 விஷயம். சன் மூவிஸினுடைய லாபம் மற்றொரு பக்கம், மற்றொரு பக்கம் தமிழ் திரையுலகத்தில்
தவிர்க்க முடியாத இன்னெவிட்டபிள் ஃபோர்ஸ்ன்னு சொன்ன மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திரு தனுஷ் மாறிட்டார். தனுஷுக்கு இனி படத்தினுடைய வசூல் 50 என்கிற அளவிற்குத்தான் அவருக்குடைய சம்பளம் இருக்கும் என்று இப்பொழுதே கோடம்பாக்கம் கோலிவுட்டில் முணுமுணுப்பு ஆரம்பிச்சிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கின்றது.